Hi friends, I'm Mohan from Kishab Academy. So இந்த வீடியோ பதிவுல 11th இருக்கிற மராத்தியர்கள் பார்க்க போறோம். 7th இருக்கிற மராத்தியர் ஒரு சின்ன ட்ரெய்லர் தான். சரிங்களா? அதே தான் இங்கேயும் கொடுத்திருப்பாங்க. அதுல சிவாஜி பத்தி மட்டும் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இதுல சிவாஜி மட்டும் இல்லாம அவரோட மகனான சம்பாஜி, அவருக்கு அப்புறம் வந்த ஷாஹு மகாராஜா, அப்புறம் பேஷ்வாக்களை பத்தி நிறைய கொடுத்திருப்பாங்க. அப்புறம் ஆங்கில மராத்திய போர்கள் கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா தஞ்சையில சரபோஜி, தஞ்சை மராத்தியர்ல சரபோஜி அவர் ரொம்ப நல்லவர். சரிங்களா? அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்கள் வீழ்ந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள்னாலும் அதுல முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர்கள், அதுல ரொம்ப முக்கியமாக சிவாஜியும் சரபோஜியும் சம்பாஜியும். சரிங்களா? மராத்தியர்ல சிவாஜி தலைமையில முகலாய ஆட்சிக்கு முடிவு கொண்டு வரதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, தஞ்சாவூர்ல நாயக்கர் ஆட்சி முடிஞ்ச உடனே மராத்திய தளபதி வெங்கோஜின்னு ஒருத்தர் இருப்பாரு, சிவாஜியோட ஒண்ணு விட்ட சகோதரர். அவர் என்ன பண்றாரு, தஞ்சையில மராத்தியர் ஆட்சி கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 1674 தஞ்சையில தொடங்கிய மராத்தியர் ஆட்சி 1832 வரைக்கும் சரபோஜி, இரண்டாம் சரபோஜி மரணம் அடையும் வரைக்கும் அங்க தொடர்ந்துருக்கும். சரிங்களா? மராத்தியர் எழுச்சிக்கான காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி அதுல பார்த்துட்டோம். அதே தான் இங்கேயும் கொடுத்திருப்பாங்க. அவர்களோட இயல்புகளும் புவியியல் கூறுகளும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்கள் வாழ்ந்தது குறுகலான நிலப்பகுதி, நிறைய மலைகள் இருக்கும், செங்குத்தான மலைகள். நார்மலா மற்றவங்க போய் அந்த இடத்துல வந்து சரியா அப்ரோச் பண்ண முடியாது. ஆனா இவங்க அங்கேயே பிறந்து வளர்ந்தீங்க அப்படின்றனால இவங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும். அதை அவங்க பாதுகாப்பு அரண்களா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அந்த மலைகளும் மலைக்கோட்டைகளும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பேசிக்காவே மராத்தியர்கள் நீண்ட மரபை கொண்ட ஒரு போர் மரபை கொண்டவர்கள். அவங்ககிட்ட நல்ல விசுவாசம் இருக்கும், வீரம் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், தந்திரம் இருக்கும், எதிரிகளை தாக்கும் ஆற்றல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பை பர்த் அவங்களோட இயல்பாவே இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவங்க எழுச்சி பெறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட இவங்க வேலை செஞ்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாமணி சுல்தான்ட்ட வேலை செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வீர சிவாஜி இறந்ததுக்கு அப்புறம் அகமது நகர், பீஜப்பூர், கொல்கண்டா, பீடார், இங்க இருக்கிற சுல்தான்கள் கீழே இவங்க இருந்திருப்பாங்க. சோ முகலாய படையோட கம்பேர் பண்ணும்போது மராத்தியர்கள் படை ரொம்ப சின்னது. சரிங்களா? ஆனா அதனால என்ன பண்ணுவாங்க, இவங்க நேரடியா மோத மாட்டாங்க. இராணுவத்துடன் நேரடியாக மோதுவதை மராத்தியர்கள் தவிர்த்தனர். அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொரில்லா போர் முறையை வந்து பாத்தீங்கன்னா பின்பற்றினாங்க. கொரில்லா போர் முறைனா திடீர்னு தோன்றி தாக்கிட்டு மறைஞ்சிருது. நல்ல திட்டம் போட்டு இரவுல மின்னல் மாதிரி தோன்றி ஒரு தாக்குதல் நடத்தி விட்டு மறைஞ்சிருவாங்க. ஸோ தீவிரவாதிகள் எல்லாம் அதே போர் முறை தான். திடீர் எங்கிருந்து குண்டு வைக்கிறாங்களே தெரியாது, திடீர்னு குண்டு வச்சுட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு முக்கியமான சூழல் வரும்போது மேலதிகாரியின் உத்தரவுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காம இவங்களே முடிவெடுப்பாங்க. ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கும் திறன் இவங்களுக்கு அதிகம் போரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அதன் மூலமாக தான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எழுச்சிக்கான காரணம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பக்தி இயக்கம். ஸோ பக்தி இயக்கம் பரவி எல்லாத்தையும் ஒன்றிணைச்சிச்சு. மராத்தியர்கள்கிட்ட நம்ம வந்து மராத்தியர்கள் அப்படிங்கிற ஒற்றுமை உணர்வு மேலோங்குச்சு. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா துக்காராம், ராம்தாஸ், ஏகநாதர். இவங்களோட பக்தி பாடல்கள் எல்லாமே மராத்திய மொழியில் இருந்துச்சு. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி அவங்கள வந்து இந்த பக்தி இயக்கம் ஒன்றிணைச்சிச்சு. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா துக்காராம், ராமதாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சிவாஜி வந்து பாத்தீங்கன்னா அவரை குருவாவே ஏத்துக்கிட்டார், கொடுத்திருப்பாங்க. ஸோ பிற காரணங்கள் அப்படின்னு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பீஜப்பூர், கொல்கண்டா எல்லாம் ஒண்ணுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதை இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பீஜப்பூர், கொல்கண்டா, அகமது நகர் ஆகிய சுல்தான்களுக்கு எதிராக தக்காணத்தில் நடந்த கழகத்தை வந்து முகலாயர்கள் அடக்கும் போது அவங்களோட கருவூலம் காலியானுச்சு. ஸோ தக்கான பகுதியில் சிதறி கிடந்த அந்த இது வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர்களை ஒன்றிணைத்தது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ரீசன் யாரு, சிவாஜி அவர்கள். சரிங்களா? அவருதான். அவரோட அரசுக்கு தலைநகராக ராய்கார் விளங்கியது. இது ரொம்ப முக்கியம். சிவாஜியோட தலைநகர் எது? ராய்கார். ரொம்ப முக்கியமா முதல்ல அடிக்கடி 2 கேள்வி கேட்பாங்க. சிவாஜி எங்க வந்து பிறந்தாரு, எந்த கோட்டையில பிறந்தாரு, எந்த கோட்டையில சத்திரபதியா முடிசூடிட்டாரு அப்படின்னு சொல்லி. எந்த கோட்டையில பிறந்தார் அப்படின்னா சிவனர் கோட்டை, ஜின்னார் என்ற இடத்திற்கு அருகே உள்ள சிவனர் கோட்டை. சத்திரபதியா முடிசூட்டியது ராய்கர் கோட்டை. ரெண்டையும் நான் வச்சுங்க. ஸோ அவரோட அப்பா பேர் வந்து ஷாஜி போன்ஸ்லே, அம்மா பேர் வந்து ஜிஜாபாய். தாய் வழியில வந்து பாத்தீங்கன்னா இவரு யாதவர்களின் தோற்றம்.
தந்தை வழியில மேவாரின் சிசோடியாக்களின் தோற்றம். சரிங்களா? ஷாஜி போன்ஸ்லே என்ன பண்ணாருன்னா அவங்க அம்மாவையும் சிவாஜியும் அவரோட ஜாகிராக இருந்த தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிற தலைமையில விட்டுட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா மாலிக் அம்பர் கீழே வேலை செஞ்சாரு. மாலிக் அம்பரை பத்தி நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. யாரு? அகமது நகரோட முக்கியமான ஒரு வீரர். அவருதான் மராத்தியரை மிகப்பெரிய அளவில் ஒன்று சேர்த்திருப்பார். சரிங்களா? அவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் மாலிக் அம்பர் இறந்ததுக்கு அப்புறம் பீஜப்பூர் சுல்தான்ட்ட அவர் வேலை செஞ்சிருப்பார். முகலாயர்களால் இணைக்கப்பட்ட பீஜப்பூர் சுல்தான்ட்ட வேலை செஞ்சிருப்பார். கொஞ்ச காலம் ஷாஜகான்ட்டையும் வேலை செஞ்சிருப்பார். சரிங்களா? சோ பூனாவில் இருந்தவர் யாரு? ஷாஜி போன்ஸ்லேயோட ஜாகிர்தாரான தாதாஜி கொண்டதேவ், சிறந்த குரு. சரிங்களா? சிவாஜி வந்து சின்ன வயசுலயே அவரோட வீரத்துக்காகவும் அவரோட குணத்துக்காகவும் அந்த பகுதியோட மலைப்பாங்கான இதுல அறிவு பெற்றிருந்தார் நிறைய. அதனால அங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நல்ல மதிப்பை சிவாஜி பெற்றிருந்தார். மாவலி அப்படிங்கிறது ஒரு ஊர், அந்த சேர்ந்த விவசாயிகளின் நன்மதிப்பை பெற்ற தலைவராக மாறினார். ஸ்பெஷலா ராம்தாஸும் துக்காராமும் பக்தி இயக்கத்தின் மூலமாக அவரிடம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. ராம்தாஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி தன்னோட குருவாகவே ஏற்றுக்கிட்டார். கேள்வி வரும், சிவாஜி யாரை தன் குருவாக ஏற்றுக்கிட்டாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ராம்தாஸ். 19 வயசுல தன்னோட ராணுவ நடவடிக்கையில அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். சரிங்களா? 1646 அவர் பிறந்தது 1627ங்க. 1646 தோர்னா கோட்டையை பீஜப்பூர் சுல்தான் இருந்து கைப்பற்றார். அதற்கப்புறம் அங்கிருந்து 5 மைல் தொலைவில் இருக்கிற ராய்கர் கோட்டையும் கைப்பற்றார். 1647 வந்து பாத்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட நிலத்தை தானே பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த நிலமும் ஜாகிர்தாரா இவருக்கு வருது. ஸோ இதை தொடர்ந்து பாராமதி, ரத்தபுரம், புரந்தர், கொண்டானா எல்லா கோட்டைகளையும் அடுத்தடுத்து அவரோட நேரடி கட்டுப்பாடுகளை வருது. சரிங்களா? அந்த பகுதியில் இருந்த முக்கியமான கல்யாண் அப்படிங்கிற நகரை அவருக்கு முன்னாடியே மராத்தியர்கள் கைப்பற்றிருக்காங்க. ஸோ பீஜப்பூர், ராய்கார் கோட்டை, தோர்னா கோட்டை இதெல்லாம் கைப்பற்றார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீஜப்பூர் சுல்தானுக்கு வந்து பயங்கர கோபத்தை உண்டு பண்ணுது. அதனால என்ன பண்றாரு, அவங்க அப்பா பீஜப்பூர் சுல்தான் தானே வேலை செஞ்சாரு, அவங்க அப்பாவை பிடிச்சி சிறையில் அடிச்சிடறாங்க. கேவலப்படுத்தி சிறுமைப்படுத்தி அடிச்சதுக்கு அப்புறம் பீஜப்பூர் வந்து பாத்தீங்கன்னா முகலாயர் கீழே இருக்கு இப்ப. ஸோ முகலாயிட்ட வந்து இளவரசர் முராத் என்ன பண்றாரு, பேச்சுவார்த்தை நடத்துறாரு. பேச்சுவார்த்தை நடத்துங்க பாரு, நீ என்ன பண்ணு, முகலாய சேவையில சேர்ந்துக்கோ, மான்சப்தரா இருந்தது அப்படின்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, அப்பாவுக்கோசரம் 1649 இருந்து 55 வரைக்கும் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையிலும் இல்லாம முகலாயர் கீழே வேலை செய்யறாரு. இந்த காலகட்டத்தில் தான் அவர் நிர்வாகத்தை இணைக்கிறார், நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் ஒருங்கிணைக்கிறார். அவங்க அப்பா 55 இறந்துருவாரு. இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தன்னோட இராணுவ நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸ்டார்ட் பண்ணோன்னே சதாரா பக்கத்தில் இருக்கிற ஜாவுலி அப்படிங்கிற இடத்த கைப்பற்றாரு. ஒவ்வொரு இடமும் எப்பப்ப கைப்பற்றினார் நான் வச்சுங்க. 1646 தோர்னா கோட்டை, 47 ஜாகிர் நிலம், அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 56 ஜாவலி, அதுக்கப்புறம் ஜாவலியில் இருக்கிற பிரதாப்கர் கோட்டை. மராத்தியர்களோட பெரிய பலமே கோட்டைகள் தான். சரிங்களா? இந்த டைம்ல தான் பீஜப்பூர் சுல்தானுக்கு எதிராக இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மோதல் பெரிய அளவில் வெடிக்குது. 1656 பீஜப்பூரோட முகமது அடில் ஷா இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் 18 வயசான ஒரு இளைஞர் அவரோட பையனான 2ஆம் அடில் ஷா பொறுப்பேற்கிறார். அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கரெக்டா 1657 தான் அவுரங்கசீப்பும் பதவியேற்கிறார். சரிங்களா? அவுரங்கசீப் பதவியேற்றன பீடாரு, கல்யாணி, புரந்தர் எல்லாத்தையும் கைப்பற்றார். பீஜப்பூர் சுல்தானுக்கும் சிவாஜிக்கும் ரொம்ப வருஷமா பகை இருந்தாலும் அவுரங்கசீப்பை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் என்ன பண்றாங்க, 2 பேரும் சமரசத்துக்கு வராங்க. சமரசம் வரும்போதுதான் ஷாஜகான் நோய்வாய்ப்படுறாரு. 3 அண்ணன்களையும் கொன்னுட்டு இவர் என்ன பண்றாரு, அவுரங்கசீப் பதவியேற்கிறார். ஸோ பதவியேற்ற உடனே டில்லி கைப்பற்றினார். இந்த வாய்ப்பை அவர் டில்லி கைப்பற்றும் போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சிவாஜி என்ன பண்றாரு, பீவாண்டி, மாகுலி கோட்டைகளை கைப்பற்றாரு. அதாவது அவர் என்ன பண்றாருன்னா பீஜப்பூர் சுல்தானுக்கு பக்கமா இருக்கிற இடங்களை கைப்பற்றும் போது ஷாஜகான் இங்க நோயில் விழுந்துறாரு. இங்க இருந்து அவர் டெல்லிக்கு போற கேப்ல இங்க இருக்கிறத இவர் மறுபடியும் கைப்பற்றாரு. சிவாஜி வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்புக்கு பயங்கர குடைச்சலா இருக்காரு. இதனால என்ன பண்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது இப்ப அவுரங்கசீப் டெல்லி போயிட்டாரு. சமரசமா இருந்த பீஜப்பூர் சுல்தான்கிட்ட மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு சிவாஜி. இதனால என்ன பண்றாரு,
முகலாயர்கிட்ட இருந்து அப்சல் கான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா சாரி இவரு பீஜப்பூர் சுல்தானோட அப்சல் கான் அப்படிங்கிற என்ன பண்றாரு, மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சூழலை விட்டு போறார். சூழ்ச்சி மூலமா அவரை பிடிக்க வரும்போது அவரையே ஒரு முடிச்சு விட்டுறாரு. ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலி நகை மாதிரி ஒன்று இருக்கும். அது ஒரு பெரிய ஹிஸ்டரி. அது இப்பதான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்சிப்படுத்திருக்காங்க. அவரை கட்டி பிடிக்கும் போது அப்படியே கழுத்தை நெரிச்சு கொள்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பாரு. இவர் புலி நகத்தை வச்சு வயிற்று கிழிச்சுட்டு வந்துருவார். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கேள்வியா வந்திருக்கு. மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்சல் கான். சிவாஜி வீழ்த்த முடியல. அடுத்து என்ன பண்றாரு சிவாஜி, அவரோட வேலை காட்ட ஆரம்பிச்சார். கோல்காப்பூர் மாவட்டங்களை தாக்கி பன்ஹாலா கோட்டையை கைப்பற்றுறாங்க. சிவாஜியோட முக்கியமான வேலை எல்லாமே கோட்டையை கைப்பற்றுறதுதான். சரிங்களா? இந்த கேப்ல பீஜப்பூர் சுல்தான் என்ன பண்றாரு, அவர் படைகளுக்கு அவரே தலைமை தாங்கி மராத்திகளோட போரிடுறாங்க. மராத்திகள் தான் கொரில்லா போர் முறை இல்லையா, அதனால இந்த போர் கிட்டத்தட்ட 1 வருஷம் நடக்குது. வேற வழியே இல்லை, சிவாஜியை வெல்லவே முடியல பீஜப்பூர் சுல்தானால. வேற வழி இல்லாம அவருக்கு கீழே ஆளுகையில் உள்ள ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்படுகிறார். இறுதியா பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான். சரிங்களா? 58ல அவுரங்கசீப் மன்னரா அரியணை ஏறார். முக்கியமான நோக்கமே என்னது, தக்காணத்தை கைப்பற்றணும்னு பண்றாரு. அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் சிவாஜி அடக்கணும், தக்காணத்தை கைப்பற்றணும். அதுக்காக 1660ல அவரோட மாமனார் செய்டஸ் கான சிவாஜியை பிடிச்சிடுறதுக்கோசரம் அனுப்புறாரு. சரிங்களா? சிவாஜி இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு என்ன பண்றாரு, ஒரு திட்டம் வகுக்கிறார். பூனாவில் ஒரே நைட்ல 400 படை வீரர்களோட திருமணத்துக்கு போற மாதிரி போய் செய்டஸ் கான் இல்லத்து மேல தாக்குதல் நடத்துறாரு. செய்டஸ் கானால திடீர் தாக்குதல ஒண்ணுமே பண்ண முடியல. இவனை நம்பி வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு செய்டஸ் கான அவுரங்கசீப் திரும்ப நீங்க வந்துரு, நீ அங்க கழட்டின வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டார். சரிங்களா? ஸோ கேள்வி வரலாம், அவுரங்கசீப் சிவாஜி அடக்க தக்காணத்தில் ஆளுநராக யாரை நியமித்தார்னு வந்து பார்த்தீங்கன்னா செய்டஸ் கான். அதே மாதிரி மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை நான் பிடிச்சிட்டு வரேன்னு சூழியர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்சல் கான். இப்பதான் ஜெய்சிங்னு ஒருத்தர் வர்றார், ராஜா ஜெய்சிங். சரிங்களா? ஸோ 1063ல செய்டஸ் கான் போனதுக்கு அப்புறம் முக்கியமான துறைநகரான சூரத்தை தாக்குறார். 1664ல சூரத்தை சூறையாடுறார். சரிங்களா? சிவாஜி வீழ்த்துறதுக்காக பீஜப்பூரும் ராஜபுத்திர தளபதியான ராஜா ஜெய்சிங்கும் ஒன்னு சேர்றாங்க. ஒரு பெரிய படை அனுப்புறாங்க. சரிங்களா? அப்ப தக்காணத்தில் ஆளுநராக பதவி வகித்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மூவாசம். சரிங்களா? இந்த பக்கம் முகலாயர்கள், இந்த பக்கம் பீஜப்பூர், அந்த பக்கம் ராஜபுத்திர தளபதி எல்லாரும் சேர்த்து சுற்றி வளைச்சிடறாங்க. ஸோ சுத்தி வளைச்சதுக்கு அப்புறம் ராய்கர் கோட்டை தாக்கப்படுகிறது. சிவாஜி வேற வழியே இல்லாம ஒரு உடன்படிக்கைக்கு உடன்படுறார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1665ல புரந்தர் உடன்படிக்கை. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஸோ புரந்தர் உடன்படிக்கை ஜூன் 11 நடக்குது. அந்த பிரகாரம் என்ன சொல்றாரு, சிவாஜி கைப்பற்றின பகுதிகள் திரும்ப கொடுத்துடணும். அதே மாதிரி சிவாஜி கைப்பற்றிய கோடைகள் அவர் வச்சுக்கலாம், ஆனா முகலாயருக்கு மான்சப்தராக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, மான்சப்தனா தேவைப்படுற நேரத்துல படை கொடுத்து உதவி பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் ராஜா ஜெய்சிங் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க இருந்தா தானே நீ வந்து சல்ல பண்ணிட்டே இருப்ப, நான் எங்க இடத்துலயே வச்சு தூக்குறேன்னு சொல்லி ஆக்ராவை கூப்பிடுறாரு. வாங்க ஆக்ராவை பாருங்க, சுத்தி பாருங்க, இப்பதான் நம்ம கொஞ்சம் ராசி ஆயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவாஜியும் என்ன பண்றாரு, சிவாஜியும் அவரோட பையனான சம்பாஜியும் ஜெய்சிங்கோட பேச்சு நம்பி 1666 ஆக்ராவை போய் சேர்றாங்க. புரந்தர் உடன்படிக்கை 65, 1 வருஷம் கழிச்சு போறாங்க. ஆனா ஆக்ராவில் அவமரியாதை பண்ணி அவரை ஜெயிலில் அடைச்சிடறாங்க. ஏன்னா அவரை கேவலப்படுத்தும் போது இவர் கொஞ்சம் எத்து பேசுறாரு, ரொம்ப வீரமான ஆள் இல்லையா, மன்னரே எத்து பேசியா இதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை சிறையில் அடைச்சிடறாங்க. சிறையில் அடிச்ச உடனே சம்பாஜியை கூட்டிகிட்டு இவர் தப்பிச்சிடறாரு, பழக்குடையில ஏறி தப்பிச்சிடறாரு. ஒண்ணுமே பண்ண முடியல பாருங்க, மனுஷன் எப்படி இருந்திருக்காருன்னு. 1666ல சிவாஜி மறுபடியும் தீவிர போர்க்கட கொள்கையை கடைபிடிக்கிறாரு. போது இதுக்கு மேல இவங்களை விடக்கூடாது, நம்மளே ஜெயிலில் அடைச்சுட்டானுங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்றாரு, முகலாயருக்கு எதிராக பயங்கரமாக பிரச்சனை பண்றாரு. முகலாயரா சிவாஜி சமாளிக்கவே முடியல. அதுக்கப்புறம்
நிறைய இடங்களை பிடிச்சிட்டு அவரு நிர்வாகத்துல ஈடுபாடு காட்டுறாரு. சரிங்களா? சோ தக்காணத்தோட அரச பிரதிநிதியான மூவாசம் என்ன பண்றாரு, கொஞ்சம் சோம்பலோட இருக்கிறார். இந்த பக்கம் இவரு ராஜா ஜஸ்வந்த் சிங்கோட நட்பு பாராட்டுறாரு. சரிங்களா? மான்சப்தார் 5,000 அப்படிங்கிற மாதிரி பையனான சம்பாஜிக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துறாரு. ஸோ முகலாயர்களோட மோதல் என்ன அப்படின்னா 1670 மறுபடியும் மோதல் ஏற்படுது. சரிங்களா? பீகார்ல சிவாஜிக்கு ஒரு ஜாகிரா கொடுத்துருப்பாரு இல்லையா, ஒரு ஒப்பந்தம் போட்டு, அதை மறுபடியும் அவுரங்கசீப் பிடிச்சிக்குவார். புடுங்கொண்டோடனே சிவாஜி என்ன பண்ணுவாரு, முகலாய படையில இருந்தா தன்னோட படையை மறுபடியும் கூட்டிக்குவார். புரந்தர் உடன்படிக்கையை சிவாஜி மீறிடுவார். சரிங்களா? 1670 சூரத்தை மறுபடியும் அவர் தாக்குவார். 64 ஒரு தடவை தாக்குவாரு, 70 மறுபடியும் தாக்குவாரு. 72 அவர் வாங்கிட்டு இருப்பார் இல்லையா சவுத் மற்றும் சர்தேஷ்முகி, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பங்கு வருமானத்தை சூரத்திட்ட இருந்து மறுபடியும் புடுங்க ஆரம்பிச்சுக்குவார். சரிங்களா? ஸோ 1674 ஜூன் 6 இந்த தேதி ரொம்ப முக்கியம். வேத முறைப்படி ராய்கார் கோட்டையில சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தை சூடி, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சத்ரபதிங்கிற பட்டத்தை எப்ப சுட்டிக்கிட்டாரு, 1674 ஜூன் 6 ராய்கார் கோட்டை. சரிங்களா? சத்ரபதி அப்படின்னா ஒரு குடையின் கீழ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 1676 இருந்து சிவாஜி மறுபடியும் ஆக்டிவ் ஆயிடுவார். கோல்கொண்டா சுல்தானோட ஒரு ரகசிய ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுருவாரு. கையெழுத்து போட்டு முகலாயருக்கு எதிராக கொஞ்சம் வேலை பார்ப்பாரு. செஞ்சி வெள்ளூர்லாம் கைப்பற்றுவாரு. சரிங்களா? தான் தந்தைக்கு சொந்தமா இருந்ததை மறுபடியும் அவர் சேர்த்துக்குவாரு. தஞ்சாவூர் வரையும் போயிடுவார். தஞ்சாவூரை கைப்பற்றி வெங்கோஜி அல்லது எக்கோஜி அவரோட ஒன்று வீட்டு சகோதர அங்க ஒரு நிர்வாகியா போட்டுருவாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் செஞ்சி என்ன பண்ணும், அவருக்கு ஒரு பெரிய அரணாக திகழும். சரிங்களா? கர்நாடக முற்றுகைகள் சிவாஜிக்கு பெயரையும் புகழையும் தந்தது. சிவாஜியோட கடைசி நாட்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது இல்லை. சரிங்களா? ஏன் அப்படின்னா அவரோட மூத்த பையன் சம்பாஜி இருக்கார் இல்லையா, அவர் ஒருத்தர் கூட இருப்பார், கைலாஷ், அவர் பேர் கவி கைலாஷ் அப்படின்னு. அவரு கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணுவாரு. மறுபடியும் முகலாய கேம்ப்ல போய் சேர்ந்துருவாரு. முகலாய கேம்ப்ல போய் சேர்ந்து சரி அப்பாதான் ரொம்ப முக்கியம், திரும்பி வரும்போது அவுரங்கசீப் அவரை பிடிச்சி கோட்டையில போட்டு சிறைப்பிடிச்சு கொன்றுவார். இதனால என்ன பண்ணுவாரு, ரொம்ப மனம் வெதும்பி 53 வயசுல 1680 காலமாயிடுவார். ஸோ சிவாஜி காலமாகும் போது கல்யாண், கோவா, கொங்கன் பகுதிகள், பெல்காம் பகுதிகள், கர்நாடகாவோட சில பகுதிகள், வேலூர், செஞ்சி, தஞ்சை, இது எல்லாமே அவரோட விஷயத்துல அவரு கீழே இருக்கும். இது எங்கேயுமே தீர்வு காணப்படாது. சிவாஜிக்கு அப்புறம் மராத்தியர்களோட நிலைமை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா? அவர் இறந்ததுக்கு அப்புறம் மறைந்து ஓராண்டுக்கு பிறகு மூத்த மகன் சம்பாஜி மராத்திய இராணுவத்துக்கு என்ன பண்ணுவாரு, தலைமை தாங்குவார். நிறைய பகுதியில கைப்பற்றுவார். சரிங்களா? அவுரங்கசீப் என்ன பண்ணுவார், இவரை அடக்கிறதுக்கோசரம் ராஜபுத்திரர்களோட சமரசம் பண்ணிக்கிட்டு 1686லயும் 87லயும் பீஜப்பூரையும் கோல்கட்டாவையும் கைப்பற்றுவார். கோல்கட்டாவை கைப்பற்றுறதுக்கு ரொம்ப பெரிய முற்றுகையெல்லாம் பண்ணி கைப்பற்றுவார். இதுல என்னன்னா சம்பாஜி என்ன பண்ணுவார்னா, 2ஆம் அக்பர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்போட பையன், அவர் தந்தைக்கு எதிராக கலகம் பண்ணுவாரு. அவருக்கு சம்பாஜி என்ன பண்ணுவாரு, ஆதரவு கொடுத்தோன்னே என்ன பண்ணுவாரு, சம்பாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் பெரிய அளவுல பிரச்சனை ஆயிப்படும். 1689 முகலாயப்படைகள் சம்பாஜியை சிறைப்பிடித்து சித்திரவதை பண்ணி கொன்றும். சம்பாஜிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட தம்பி இருப்பாரு, அவர் பேர் ராஜாராம். செஞ்சியில இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருப்பார். ராஜாராம் செத்ததுக்கு அப்புறம் ராஜாராமோட மனைவி தாராபாய் என்ன பண்ணுவாங்க, 50,000 வீரர்கள் சார்பாக காலாட்படை, குதிரைப்படை, கைக்குழந்தையோட ஹைதராபாத் அரசுக்கு எதிராக போர் தொடுப்பாங்க. அது ஒரு மாதிரி போகும், சம்பாஜியோட ஒரு மாதிரி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சம்பாஜியோட தம்பி பொண்டாட்டி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, 1707 அவுரங்கசீப் செத்து போயிடுவார். சாகும்போது மராத்தியர்கள் பாத்தீங்கன்னா சம்பாஜிக்கு அப்புறமும் நிறைய கோட்டையில கைவிட்டிருப்பாங்க. அவுரங்கசீப்புக்கு செத்ததுக்கு அப்புறம் சம்பாஜியோட பையன் ஒருத்தர் இருப்பாரு, ஷாகு மகாராஜா அவர் பேரு. ஷாகு என்ன பண்ணுவாரு, ஷாகுவை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஷாகு அரியணையை அலங்கரிப்பார். அதுக்கு சம்பாஜியோட தம்பி பொண்டாட்டி இருக்காங்களா தாராபாய், அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க.
அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு 1708 அரியணை ஏறிடுவாரு. அதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தது பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத். அதுக்கு நன்றி கடனாக தான் அவரை பேஷ்வாவாக 1713 நியமிப்பார். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஷ்வாவோட ஆட்சி தான். ஷாகு சதாராவுக்கு போயிடுவாரு. பூனாவில இருந்து பேஷ்வா ஆட்சி செய்ய தருவார். அதுக்கப்புறம் தாராபாய் அடங்கினதுக்கு அப்புறம் தாராபாய் ஒரு மாற்று அரசாங்கத்தை கொல்காப்பூர்ல நடத்துவாங்க. ஆனா பெரிய அளவுல அது போகாது. அதுக்கப்புறம் ராஜாராமோட முதல் பொண்டாட்டி தாராபாய், ரெண்டாவது பொண்டாட்டி ராஜாபாய். இவங்களோட பையன் பேர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் சம்பாஜி. அவங்க தாராபாய் ராஜாபாய் எல்லாத்தையும் சிறப்பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஷாகுவோட அதிகாரத்தை ஏத்துக்கிட்டு பேசாம இருப்பாங்க. சரிங்களா? ஷாகு இறந்ததுக்கு அப்புறம் 1749 ராமராஜா அரியணை ஏறிப்பாரு. அவருக்கும் பேஷ்வாக்களுக்கும் ஒரு பெரிய இது நடந்து பிரச்சனை ஆகும்னு பார்க்கும்போது அது ஒரு சுமூகமா முடிஞ்சிடும். ஸோ 1761 தாராபாய் ஒண்ணுமே பண்ண முடியாம செத்துருவாங்க. ஸோ ஷாகு 1808 சாகர வரைக்கும் மன்னராக ஆட்சியில் இருந்திருப்பார், இரண்டாவது ஷாகு. அதுக்கப்புறம் அவர் மகன் பிரதாப் சிங் அவர் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு குற்றம் சுமத்தி 1830 அவரை முடிச்சுட்ரும். அவரோட கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஷாஜியோட அப்பா ஷாகிப் இரண்டாம் ஷாஜி தான் கடைசி மராத்தியர். 1848 முடிஞ்சுறாரு. சார் இது ரொம்ப குழப்பமா இருக்குன்னா இது வரைக்கும் நல்லா பார்த்துங்க, இதுக்கப்புறம் சும்மா பாருங்க. மறுபடியும் சொல்றேன், சிவாஜியோட பையன் சம்பாஜி, சம்பாஜியோட பையன் ஷாகு, ஷாகு சிறையில் இருக்கும்போது ராஜாராமோட பொண்டாட்டி தாராபாய், தாராபாய்க்கு ராஜாராமோட இன்னொரு பொண்டாட்டி பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜாபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இரண்டாம் சம்பாஜி. ஷாகு செத்ததுக்கு அப்புறம் ராமராஜா செத்ததுக்கு அப்புறம் பிரதாப் சிங், சாரி இரண்டாம் ஷாகுக்கு அப்புறம் பிரதாப் சிங்குக்கு அப்புறம் இரண்டாம் ஷாஜி. அதோட முடிஞ்சு போச்சு. சரியா? சிவாஜி அரசியல மத்திய நிர்வாகம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டபிரதான் ஒரு அமைப்பு இருக்கும். நிர்வாகத்துல அவர் ஹெல்ப் பண்ணது அமைச்சர் குழு. அஷ்டபிரதான்னா 8 அமைச்சர்கள் கொண்ட குழு. அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், பாக்ஸ் ஐட்டமா கொடுத்துருப்பாங்க. அதே தான் இங்க கொஞ்சம் விவரிச்சு கொடுத்துருப்பாங்க. முக்கிய பிரதான் அல்லது பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி, இவர்தான் முக்கிய நாட்டின் பொதுநல நிர்வாகம் கவனம். அடுத்து அமத்தியா அல்லது நிதியமைச்சரை பார்த்தா நம்ம என்ன பண்ணோம், அமுத்திக்கிட்டு இருக்கணும். அரசின் அனைத்து பொது கணக்குகளையும் ஆராய்ந்து சொல்றது. அடுத்து வாக்கியனாவிஸ் அல்லது மந்திரி, அரசரின் நடவடிக்கை நீதிமன்ற ஆவணங்கள் வடிவில் பராமரித்தல். ஸோ நீதிமன்ற ஆவணங்களை பராமரிக்கிறவங்களோட வாக்கு நாக்கில் இருக்கணும் அப்படின்னு ஆக வச்சுங்க, வாக்கியனாவிஸ். அடுத்து சுமந்த் அல்லது டாபீர், வெளியே போனா நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா இருப்போம். அதுங்க தூபீர்னு கொடுத்துருப்பாங்க, இங்க டாபீர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இவங்க என்னது, வெளியுறவு, மன்னருக்கு போர் குறித்த ஆலோசனைகள், தூதர்களை வரவேற்கிறது, இதெல்லாம் சுமந்த். அடுத்து சச்சிவ் அல்லது சுருனாவிஸ், உள்துறை செயலாளர், அரசின் அன்றாட கடித போக்குவரத்தை கவனிச்சுக்குவாங்க. சுருனாவிஸ், சுருன்னு கோவம் வரும் உள்துறை செயலருக்கு, சட்டுன்னு கோவம் வரும், சுறுசுறுன்னு கோவம் வரும் அப்படின்னா வச்சுங்க உள்துறை செயலாளர். அடுத்து பண்டிட் ராவ், தனாக்ஷியா, சதர் அல்லது முதிஷதாப் அல்லது மத தலைவர், எல்லாமே ஒரு ஆள் தான். பண்டிட்னாவே என்னது, பூசாரிகிட்ட தனம் நிறைய இருக்கும். சரிங்களா? சதா என்ன பண்ணுவாங்க, போதிச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் வச்சுங்க. அல்லது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நியாயதீஷ் அல்லது தலைமை நீதிபதி. தலைமை நீதிபதினா என்ன பண்ணும், நியாயமா நடந்துக்கணும், ராணுவ நீதிக்கு பொறுப்பேற்பார். சாரி நவ்தாபாத் அல்லது தலைமை தளபதி ஊர் வராருன்னா நம்மள அவர் என்ன பண்ணும், டப்புன்னு சாரி கேட்டு ஓரமா போயிடணும். ஏன்னா டப்புன்னு கத்தி எடுத்து குத்திட்டு போயிடுவாங்க. சும்மா ஷார்ட்கட்டுக்கோசம் சொல்றேன். சரியா? சோ நியாயதீஷ் பண்டிட் தவிர எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்திலையும் சில சமயம் தலைமை இயக்கணும். யாரு, தலைமை நீதிபதியும் மத தலைவரையும் தவிர எல்லாத்துக்கும் ராணுவ கடமைகளும் உண்டு. பேஷ்வா, தனக்ஷியா, நியாஜக்ஷியா, சேனாதிபதி இவங்களை தவிர எல்லாருமே அமைச்சர்களின் ஒப்புதலை பெறணும். யாரோட ஒப்புதல், பேஷ்வா அரசரோட ஒப்புதல். சரிங்களா? சோ பல அமைச்சரவைக்குள்ள 18 துறைகள் இருந்திருக்கு, ரொம்ப முக்கியம். பல அமைச்சரவைக்குள்ள 18 துறைகள். மாகாண அரசுன்னு வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி என்ன பண்ணுவார், நிர்வாக வசதிக்காக அரசை 4 மாகாணங்களாக பிரித்திருப்பார். இது ரொம்ப முக்கியம்.
ஒவ்வொரு மாகாணங்களுக்குள்ளேயும் ஒரு வைஸ்ராய் இருப்பார். வைஸ்ராய்னா அரச பிரதிநிதி. மாகாணங்கள் என்ன சொல்லுவாங்க? பிராந்தியம் அல்லது பிராந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாகிர் வழங்குற நடைமுறை ஒழிக்கப்பட்டு எல்லாத்துக்குமே பணமா கொடுத்துட்டாங்க. நிலம் கிடையாது, பணம் தான். ஒரு குறிப்பிட்ட வருவாயின் பகுதி அது அந்த பகுதி அந்த அந்த சொந்தமான ஒரு அதிகாரிக்கு ஒதுக்கப்பட்டாலும் அதுல கிடைக்கிற வருவாய் மட்டும்தான் அவருக்கு, இடம் கிடையாது. ஸோ கோட்டைடா ரொம்ப முக்கியம். எந்த பதவியும் பரம்பரையானது இல்லை, திறமையின் கீழே தான். பாரம்பரிய முறைப்படி கிராமம் நிர்வாகம், கிராம நிர்வாக நடைமுறையின் கடைசி அழகு எல்லாத்துலேயும் அப்படிதான். சரிங்களா? வருவாய் நிர்வாகம் எப்படி அப்படின்னா, வருவாய் நிர்வாகம் நியாயமாக நடந்துகிட்டார். அரசின் உரிமையா 30% இது பண்ணிக்குவாங்க. சில சமயம் அது 40 எடுத்துக்குவாங்க. செலுத்த வேண்டிய வரித்தொகை தெளிவா நிர்ணயமா சொல்லிடுவாங்க. பஞ்ச காலத்துல அரசு என்ன பண்ணுவோம்? உணவு தானியங்களையும் மானியங்களையும் உதவி பணத்தையும் வழங்கியிருக்கு, முன்பணமா கொடுத்துருக்காங்க. பின்னாடி நிலைமை சீராந்து அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வாங்கிப்பாங்க. கால்நடைக்கு விதை வாங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே லோன் உண்டு. தேவைகளுக்கான கடன் வழங்கப்பட்டது. அடுத்தது ரொம்ப முக்கியமான சவுத் அல்லது சர்தேஷ் முகி என்ற 2 வரிகள். ராஜ்யத்தோட அண்டை பகுதிகளை பிடிச்சிருவாங்க இல்லையா, அந்த அண்டை பகுதியிட்ட இருந்து இதை வாங்குவாங்க. சவுத் அப்படிங்கிற வருவாய் வாங்குவாங்க. உள்ளல்ல, ராஜ்யத்தை பிடிச்சி கப்பம் கட்டுறவங்கிட்ட கப்பமா என்ன வாங்குவாங்க? சவுத் சர்தேஷ் முகி. வருவாயில் 4 1 பங்கு சவுத்து. சரியா? அடுத்து சர்தேஷ் முகி. சர்தேஷ் முகினா சிவாஜி தானே அரசரா இருக்காரு, அதனால அவர் கூடுதலா 10% சர்தேஷ் முகில வாங்குவார். இதெல்லாம் வசூலிக்க தேஷ்முக் இருப்பாங்க. தேஷ்முக்கின் தலைமையாக சர்தேஷ் முக் இருப்பார். நாட்டின் சர்தேஷ் முக் யாரு? அரசர் சிவாஜி. சரியா? ராணுவ அமைப்பு அப்படின்னா நிலையான ராணுவம், ஜாகிர் கிடையாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் பணமா கொடுத்தாங்க, வீடு கொடுத்துருவாங்க. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படை 4 பிரிவுகள் இருந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ரெஜிமெண்ட், பிரிகேட்டுன்னு தனித்தனியா பதவிகள் இருந்திருக்கு. 9 வீரர்கள் கொண்ட சிறிய படைக்கு நாயக்கர்னு பேரு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா படைப்பிரிவுகள். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு படைப்பிரிவிலும் 25 குதிரைப்படை வீரர்கள் சார்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஹவில்தார் கீழே இருப்பாங்க. 10 ஜமால்தார்களின் தலைவராக பாத்தீங்கன்னா ஒரு ஹெஜாரி இருப்பார். ஒரு ஜமால்தார் கீழே 5 ஹவில்தார் இருப்பாங்க. சார் புரியல சார் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி தான் இப்பயும் இராணுவத்தில் இருக்காங்க. சார்ஜென்ட், ஹவில்தாரு, ஜமால்தாரு, இதெல்லாம் இப்பயும் இந்திய இராணுவத்தில் இருக்கிற பெயர் தான். சரிங்களா? சாரி நவ்பாத் அப்படிங்கிறவர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தலைமை தளபதி, குதிரைப்படையின் தலைமை தளபதி. ஒவ்வொரு குதிரைப்படையும் 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த குதிரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கவர்மெண்ட் கொடுத்துச்சு, கவர்மெண்ட்டிட்ட இருந்து வாங்கி பராமரிக்கிறாங்கன்னா அதோட பேர் பார்த்தீங்கன்னா பர்கீர்கள். அவங்க ஓனா வச்சிருப்பாங்க சில பேர். சரிங்களா? அவங்கள பார்த்தீங்கன்னா ஷைலதார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலிக்கு மட்டும் வேலை செய்வாங்க. சரியா? லாடம் கட்டுறவங்களும் இதில் இல்லாமல் தனியாக இருக்காங்க. நீதின்னு வந்துச்சுனாவே விசாரணை முறை பொதுவாக இருக்கும், பஞ்சாயத்து முறை தான். பட்டேல்கள் பார்த்தீங்கன்னா கிரிமினல் வழக்கை விசாரிப்பாங்க. சிவில் கிரிமினல் வழக்கு மேல்முறையீடு எல்லாமே தலைமை நீதிபதி நியாயதீஸ். சரிங்களா? ஹாஜிர் மஜ்லிம் அப்படிங்கிறது இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். இதெல்லாம் பார்த்துங்க, இது தெரியும், இதை மட்டும் நல்லா பார்த்துங்க. சரிங்களா? ஸோ ஷாஹு மகாராஜாவுக்கு அப்புறம் பேஷ்வாவோட ஆட்சி வந்துடும். 1713 இருந்து 1818 வரைக்கும். பேஷ்வா பார்த்தீங்கன்னா தற்கால பிரதம மந்திரிக்கு ஈக்குவலா இருப்பார். சிவாஜியோட அமைச்சரவையில் அஷ்டப்பிரதான் 8 அமைச்சர்கள் இருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமான முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஷ்வா தான். ஷாஹு மகாராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிறவர் பெரிய ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் அவரை முதல்ல ஒரு பேஷ்வாவா போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அவரு தான் பார்த்தீங்கன்னா அந்த பேஷ்வாவோட ஆட்சி, உண்மையான ஆட்சி தொடங்கி வைப்பாங்க. ஷாவுக்கு பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் உதவுவாரு. சரிங்களா? ஸோ கனோஜி அப்படிங்கிற ஒரு அதிகாரம் படைத்த கடற்படை தளபதியாக ஒருத்தர் இருந்திருப்பார். சரிங்களா? உள்நாட்டு போர்ல அந்த கனோஜி என்ன பண்ணுவாரு? தாராபாய் யாரு? ராஜாராமோட வைஃப், அவரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல தான் இவர் என்ன பண்ணுவாரு? பாலாஜி விஸ்வநாத் உள்ள பூந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பேஷ்வாவுக்கு இந்த பதவி கொடுத்துருவார்.
சரிங்களா? பேஷ்வாவோட பதவி மரபு சார்ந்ததாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது மரபு சார்ந்ததாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத்துக்கு அப்புறம் முதலாம் பாஜிராவ் மஸ்தானியில் இவரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அந்த படம் ஒன்று. சரிங்களா? அவருக்கு அப்புறம் 1720 வந்து பார்த்தீங்கன்னா ஷாகுவால பாலாஜி விஸ்வநாதோட பையனான பாஜிராவ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. இவர் என்ன பண்ணுவார், வந்த உடனே இராணுவ நடவடிக்கை மூலமாக அரசை வந்து பெருசு பண்ணுவார். நிஜாமு குஜராத்து எல்லாத்தையும் வீழ்த்தி மராத்திக்குள்ள கொண்டு வந்துடுவார். ஸோ முகலாயரோட கட்டுப்பாட்டில் இருந்த பந்தல்கண்டை விடுவிச்சிருவாரு. ஸோ மராத்தியர் கீழே இருக்கிற 1/3 பங்கை தாரவாயத்து கொடுத்துருவாங்க அவங்க, வேற வழி இல்லாம. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர நெருக்கடி கொடுத்து ஒரு குடையின் கீழே கொண்டு வருவார். ஸோ பேஷ்வாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்த திரிம்பக்ராவ் அப்படிங்கிறவரை தபாய் அப்படிங்கிற இடத்துல தோற்கடிச்சிருவார். ஸோ இதுக்கப்புறம் தலைமை தளபதி அந்த சாரி நவ்பாத்னு இருக்குல்ல, அதையும் பேஷ்வாவே ஏற்றுக்குவார். 1731 வாரணா ஒப்பந்தத்தின் பிரகாரம் கொல்காப்பூரோட இறையாண்மையை வந்து பார்த்தீங்கன்னா ஷாவு கீழே கொல்காப்பூர் இறையாண்மை பெற்ற ஒரு அரசு அப்படிங்கிறத ஏற்றுக்குவாங்க, வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் தானே, ஷால்செட்டு, பேசினு இது எல்லாமே போர்ச்சுகீஸ்ல இருந்து 1738 கைப்பற்றி போர்ச்சுகீஸரை அடிச்சு துரத்தி விடுவார். சரிங்களா? ஸோ பெரிய ஒரு ஆளு பாஜிராவ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள். அவரோட பையன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஜிராவ். ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் பாலாஜி விஸ்வநாத், அதுக்கப்புறம் பாஜிராவ், இவர் பாஜிராவ். சரிங்களா? இவர் வந்து என்ன சொல்லுவாங்க, நானா சாஹிப்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல நிர்வாகி, நிதி தொடர்பான விஷயங்கள்ல வல்லுநராக இருந்திருப்பார். கர்நாடகாவில் தாக்குதல் நடந்திருக்கும் மராத்தியருக்கும். எப்படின்னா ஆற்காடு நவாப்போட மருமகன் சந்தா சாஹிப் திருச்சி கைப்பற்றதுக்கு தஞ்சாவூர் முற்றுகிடுவார். தஞ்சாவூர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட இருக்கும், 2ஆம் சரபோஜி கிட்ட இருக்கும். 1739 தஞ்சாவூரை ஆண்ட ஆட்சியாளர் ஷாகு கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. அங்கிருந்து என்ன பண்ணுவாரு, பேஷ்வா கிட்ட ஹெல்ப் கேட்ட உடனே ஷாகு பேஷ்வாட்ட சொல்லுவாரு. பேஷ்வா என்ன பண்ணுவாருன்னா அவரோட மைத்துனரான ரகோஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவர் தஞ்சாவூருக்கு அனுப்பியிருக்காரு. 1740 அந்த மைத்துனர் போனார் இல்லையா ரகோஜி போன்ஸ்லே, அவர் என்ன பண்ணுவாருன்னா ஆற்காடு நவாப்பை தோக்கடிச்சிருவார். இதுக்கப்புறம் சந்தா சாஹிப்பை பிடிச்சி ஜெயில போட்டுருவார். ஸோ நிறைய தாக்குதல் இருக்கும். இதே மாதிரி நவாப் முகமது அலியோட ஆற்காடு தாக்குதலையும் ஈஸியாக முடிச்சு விட்டுருவாரு. ஸோ அங்கே முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட பேஷாவோட உடன்பிறவா சதாசிராவ் அப்படிங்கிற கர்நாடகத்துக்கு அனுப்புவார். கர்நாடகத்தை அனுப்பி அங்க ராவடி பண்ணிட்டு இருந்தவங்களையும் முடிச்சு விட்டுருவாரு. எல்லா பக்கமும் முடிச்சு விட்டாலும் ஆனால் தஞ்சாவூரை மறுபடியும் அவங்களால கைப்பற்றவே முடியாது. ஸோ ரொம்ப முக்கியமான போர் என்னன்னா உத்கீர் போர் 1760. ஸோ நிஜாமுக்குள்ள பிரச்சனை இருக்கும். 1748 நிஜாம் அஜப்சா அப்படிங்கிற சேர்த்ததுக்கு அப்புறம் அங்கே ஒரு வாரிசு உரிமை போட்டிருக்கும். அப்ப அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுவார், பேஷ்வா தலையிடுவார். பேஷ்வா வந்து பார்த்தீங்கன்னா நிஜாமோட மூத்த மகனுக்கு ஆதரவு கொடுப்பார். ஸோ இதனால் அவங்களுக்கு ஆல்ரெடி வாரிசு உரிமை இருக்கும்போது பிரச்சனை இருக்கும்போது 1760 சதாசிவ ராவ் தலைமையில் ஒரு படை அனுப்பி அதை என்ன பண்ணுவார், அந்த மூத்த மகனுக்கு ஆதரவாக முடிச்சு கொடுத்துருவார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பீஜப்பூர், அவுரங்காபாத், தௌலதாபாத், அகமது நகர், பர்கான்பூர் எல்லாமே மராத்தியர்களை வந்துடும். சரிங்களா? இதுக்கப்புறம் ராஜபுத்தின அரசர்களுக்கும் மராத்தியருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். 2 பேரும் வெவ்வேறு. சரிங்களா? 1751 வங்காள நவாப் ஒரிசாவை கைவிட்டு மராத்தியருக்கு கப்பம் கட்டிட்டு இருப்பார். ஸோ முகலாயர்கள் ஆட்சி குறி வச்சேதான் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்களோட வேலை இருக்கும். அதனால 1752 டில்லியில் வருவாங்க. டில்லியில் ரோஹில்காவில் துரத்தி விட்டுருவாங்க. மராத்தியரோட உதவியோட இமாத் உல் முல்க் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா டில்லியில் வைப்பாங்க. ஆனால் அது ரொம்ப நாள் இருக்காது. அகமது ஷா அப்தாலி ஒரு ஆள் வருவாருங்க. அந்த ஆளு தாங்க மொத்த மராத்தியரையும் முடிச்சுடுவார். இவங்க இது வரைக்கும் இல்லாம டில்லி வரைக்கும் போயிட்டு பஞ்சாப் வரைக்கும் போயிடுவாங்க. பஞ்சாப் வரைக்கும் போனதுனால பஞ்சாப்ல இருந்தா ஆப்கானிஸ்தான் அங்க இருப்பாங்க பஞ்சாப் பக்கமா. அவங்கள ரொம்ப முக்கியமான யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அகமது ஷா அப்தாலி. இவங்க டில்லியில இருந்து பஞ்சாப் வரைக்கும் போகும்போது அவருக்கு கூட வர சண்டை இவங்களால தவிர்க்க முடியாது. சரிங்களா?
சண்டை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர்த்த இவங்க துணைக்கு சேர்த்துவாங்க. ஆனா யாருமே மராத்தியர்கள் நம்ப தயாரா இருக்க மாட்டாங்க. ஜாட்டு, சீக்கியர்கள், முஸ்லீம்கள், ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. 1757 பிளாசி போர் நடக்கும். அதுல சிராஜ் உத் தௌலாவுக்கு உதவுற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனா மராத்தியர்கள் உதவ மாட்டாங்க. இதனால வங்காளத்துல இருந்தும் அவருக்கு பெரிய அளவுல உதவி கிடைக்காது. கர்நாடகத்துல ஆல்ரெடி பிரச்சனை பண்ணியாச்சு. இந்த பக்கம் ராஜபுத்திர அரசர்கள், ஜாட்டு, சீக்கியர்கள் எல்லாத்துக்கிட்டையும் பிரச்சனை ஆகி போச்சு. ஸோ வேற வழியே இல்லாம 1761 அகமது ஷா அப்தாலி கிட்ட போர் வரும். 3வது பானிபட் போர். இந்த போர்ல மொத்த மராத்திய படையும் அழிக்கப்படும். ஸோ 1761 3வது பானிபட் போர் நடக்கும். இதுல முகலாயர்கள், மராத்தியர்கள், ஆப்கானியர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீம்ல இருந்திருப்பாங்க. ஸோ அகமது ஷா அப்தாலி, ஆங்கிலேயர்கள் எல்லாம் சேர்ந்து மராத்தியருக்கு சாவு முன்னடிச்சிருவாங்க. ஸோ மராத்தியருக்கும் முகலாயருக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இந்தியாவில் ஆங்கிலேய அரசு கால் ஊன்ற வழிவகுத்தது. இது அப்படியே கேட்பாங்க. ஸோ மறுபடியும் என்ன நடக்கும்? அந்த நேரத்தில் என்ன இருக்குன்னா, முகலாய பேரரசு அந்த பானிபட் போர்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துரும். அதனால வடமேற்கு பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது. ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் நாதிர் ஷா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் போர் தொடுப்பார். அவர் தான் என்ன பண்ணுவாரு, கோகினூர் வைரத்தை கடத்திட்டு போவார். 1739 நாதிர் ஷாவோட தாக்குதல்னால டில்லி சூறையாடப்படும். டில்லியில இருந்த கோகினூர் வைரம், மதிப்புமிகு மயிலாசனம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த கோகினூர் வைரத்தை வந்து பாத்தீங்கன்னா நாதிர் ஷாவை இடையில பிடிச்சி வெள்ளக்காரங்க பிடுங்கி அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்கிலாந்து மகாராணியோட கிரீடத்துல இருக்கு. ஆனா இந்த மயிலாசனம் என்ன ஆனிச்சுன்னு இப்ப வரைக்கும் மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஸோ 1747 நாதிர் ஷா கொல்லதுக்கு அப்புறம் அகமது ஷா அப்தாலி என்ன பண்ணுவாரு, ஆட்டோமேட்டிக்கா ஆப்கானிஸ்தானோட வருவார். அவரு மறுபடியும் ராணுவ தாக்குதல் தொடங்கும் போது முல்தானு, பஞ்சாப் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அகமது ஷா அப்தாலி என்ன பண்ணுவாரு, ஒருத்தரை நியமிப்பார் அவர் இது பண்ண பத்துக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கைப்பாவ மாதிரி இயங்குவார். ஒரு டைம் ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன பண்ணுவாரு, அகமது ஷா அப்தாலி கிட்ட கேட்காம சில விஷயம் பண்ணனால மீர் மன்னு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாரு, முடிச்சு விட்டுருவார். மீர் அவர் டில்லிக்கு திரும்பி வருவார். டில்லிக்கு திரும்பி வரும்போது டில்லியும் மறுபடியும் அகமது ஷா அப்தாலி வரும்போது டில்லி சூறையாடிடுவார். ஸோ டில்லி 1757 மறுபடியும் சூறையாடப்பட்டது. மருதாவும் பிருந்தாவனமும் சிதைச்சிட்டு போயிருப்பார். ஸோ இப்போ மறுபடியும் டில்லியை விட்டு வெளியே போகும்போது அவர் மீர் மன்னுக்கு போல் தான் மீர் பக்ஷி அப்படிங்கிறத நியமனம் பண்ணுவார். சரிங்களா? அவரோட பையனான தைமூர் ஷா வைசீரா கொடுத்துருவாங்க. டில்லியிலிருந்து வெளியேற பின்னாடி அப்தாலி இவங்கெல்லாம் நியமிச்சுட்டு வெளியேற பின்னாடி ஹோல்கர், ரகுநாத் ராவ் இவங்களுக்கு கீழே ஒரு தாக்குதல் நடந்திருக்கும். சரிங்களா? இவங்க மராத்தியர்கள் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, டில்லியில அப்தாலி நியமித்த ஆளை துரத்தி விட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை நியமிச்சிருவாங்க. அப்படியே அப்தாலி வந்து ஆப்கானிஸ்தான் போனதுக்கு அப்புறம் 1758 லாகூர்ல சில பகுதிகளை கைப்பற்றுவாங்க. ஸோ ஆப்கான் படைகள் வீழ்த்தப்பட்டு தைமூர் ஷா ஆட்சியிலிருந்து அகற்றிடுவாங்க. அதாவது நாதிர் ஷாக்கு அப்புறம் அகமது ஷா அப்தாலி வருவாரு. அப்தாலி டெல்லி சூறையாடிவிட்டு அவரோட ஒரு ஆளை நியமிப்பாரு. அவர் வந்து இவரை கேட்காம சில முடிவுகள் பண்ணாலும் அவரை மறுபடியும் அடிச்சு துரத்தி டில்லி சூறையாடிவிட்டு வேற ஒரு ஆள் நியமிச்சுட்டு போயிடுவாரு. வேற ஒரு ஆள் நியமிச்சுட்டு போனவரை இவங்க 2 பேரும் சேர்ந்து மராத்தியர்ல ரகுநாத் ராவ் என்ன பண்ணுவார், அவரை துரத்தி விட்டுட்டு வேற ஒரு தரவை வச்சிருவார். சரிங்களா? ஸோ 1759 அப்தாலி என்ன பண்ணுவார், மறுபடியும் பஞ்சாபை மீட்டிருப்பார். பஞ்சாபை மீட்டி மறுபடியும் லாகூர், முல்தான், சர்கிந்த் எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது வேற வழி இல்லாம மராத்தியர் அங்கிருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த நிலைமையை வந்து சமாளிக்கிறதுக்கோசரம் டாட்டாஜி சிந்தியாவை பேஷ்வா ஒருத்தர் அனுப்பியிருப்பார். ஸோ 1760 தான் வந்து பாத்தீங்கன்னா போர்ல அப்தாலி அவரை கொண்டிருப்பார். சிக்கந்தராவில் இந்த ரகுநாத் ராவோட இருந்தார் இல்லையா, மல்கர் ராவ், அவரையும் முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சதாசிர ராவ் தலைமையில் ஒரு பெரிய படையை பேஷ்வா உருவாக்குவார். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கூடையும் பிரச்சனை பண்ணி தாங்க இருப்பாங்க. இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா படிங்க, ஒரே குழப்பமா இருக்கும், பயங்கர குழப்பமா இருக்கு இந்த பகுதிகள். சரிங்களா? ரோஹில்கண்ட் ஒரு ஊர் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நஜீப் உத்தவ்லாவும் அயோத்தியாவோட ஜா உத்தவ்லாவும் ஒரு கூட்டணி போட்டிருப்பாங்க. அந்த கூட்டணி அகமது ஷா அப்தாலிக்கு பிரச்சனை கொடுக்கும்.
ஆனா அந்த மாதிரியான கூட்டணிகள் மராத்தியருக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லாத்தையும் பகைச்சுக்குவாங்க. அது அயோத்தியில நவாப், சீக்கியர்கள், ஜாட்டு, ராஜபுத்திரர்கள் எல்லாத்துக்கிட்டையும் மராத்தியர்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க. ஸோ பேஷ்வாவோட கடைசி புதல்வரான விஸ்வாஸ் ராவ் தலைமையில ஒட்டுமொத்த மராத்திய ராணுவம் இருக்கும். இந்த படைகளுக்கு யாரு தலைமை தாங்கியிருப்பார் அப்படின்னா சதாசிவ ராவ் தலைமை தாங்கியிருப்பார். ஸோ போகும்போது கோல்கர், சிந்தியா, கெய்க்வாட்ல அவங்களுக்கு யாரெல்லாம் கூட வராங்களோ அவங்க எல்லாத்தையுமே இணைச்சிக்குவாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் 2ஆம் ஆலம் கீழே போட்டுருவாங்க. அவரோட இளைய மகன் 2ஆம் ஷா ஆலம் ஏற்கனவே முடிசூட்டிக்குவார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் ஷாஜகானுக்கு பட்டம் சூட்டுவார். சரிங்களா? எங்க? டில்லியில. சதாசிவராவ் படையோட போனவர 3ஆம் ஷாஜகானை துரத்தி விட்டுட்டு மறுபடியும் 2ஆம் ஷா ஆலமையே பிடிப்பாங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் அப்தாலி வருவார். 1760 பாருங்க, இதெல்லாம் என்ன 60 61 போற ஆல்ரெடி இப்பதான் வரும். சரிங்களா? 61 ஜனவரி 14 தான் 3ஆம் பானிபட் போர் நடக்கும். இந்த போர்ல மொத்த மராத்திய படையும் அழிக்கப்படும். முக்கியமான தளபதியான விஸ்வாஸ் ராவ், சதாசிவ ராவ், ஹோல்கர், சிந்தியாவில இருந்து வந்தவங்க எல்லாரும் தப்பிச்சு விடுவாங்க. மொத்த படையுமே அழிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் மராத்தியர்களோட படை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எல்லாரையும் கொண்டு போடுவாங்க. இதனால இந்த செய்தி கேட்ட பேஷ்வா என்ன பண்ணுவாரு? 1761 ஜூன்லயே செத்து போயிடுவார். ஜனவரியில் நடக்கும். ஜனவரியில் நடந்த தோல்விக்கு ஜூன்ல அவர் அப்படியே நினைச்சு அதே செத்து போயிடுவார். ஸோ பானிபட் போருக்கு அப்புறம் அப்தல் என்ன பண்ணுவாரு? 2ஆம் ஷா ஆலம். இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய போர் நடத்தி மறுபடியும் இவங்க யார வந்து ராஜாவா போட்டாங்களோ அவரை தான் அங்க வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை. வருஷத்துக்கு 4 மில்லியன் கப்பம் வேற கிடைச்சிச்சு அப்தாலிக்கு. சரிங்களா? மராத்தியர்கள் 10 ஆண்டு காலத்துக்கு இவர் நியமிச்சார்ல அப்தாலி, அந்த முகலாய மன்னர் ஷா ஆலத்தின் பாதுகாவலராக இருக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணாங்க. சரிங்களா? இதோட இந்த இது முடிஞ்சு, பேஷ்வாக்களோட வேலை முடிஞ்சு. இங்க ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. பேஷ்வா 1ஆம் மாதவராவும் உள்ள அவரோட வழித்தோன்றர்கள். இங்க யாரோட முடிஞ்சு போச்சு? சதாசிவராவோட முடிஞ்சு போச்சா? ஸோ 1761 பாலாஜி பாஜிராவ்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட மகன் மாதவராவ், அவரோட இளைய சகோதரர் ரகோபா, இவங்க எல்லாமே பேஷ்வாவா இருந்திருப்பாங்க. ஸோ பானிபட் போர்ல ஒரு பெரிய அடி விழுந்திருக்குமா? அதுக்கப்புறம் மறுபடியும் மராத்தியர்களின் அதிகாரத்தை மீட்க மாதவராவ் ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ 2 வருஷம் கழிச்சு ஹைதராபாத்தோட நிஜாமோட பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்கும். அப்பதான் ஹைதர் அலி அங்க இருப்பார். ஸோ அவருக்கு எதிரான எல்லா கழகத்திலையும் அவங்க தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. யாரு? மராத்தியில் வெற்றி பெற்றாலும் ஹைதர் அலி மறுபடியும் அந்த பகுதியில மீட்டுவார். ஸோ மறுபடியும் 72 மாதவராவ் மறுபடியும் அதை மீட்பார். அப்புறம் தான் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒப்பந்தம் வரும். அதை விட்டுருங்க. ஸோ இவர் ஹெல்ப் பண்ணாத ராஜபுத்திர அரசர்கள், ஜாட் தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் ஹெல்ப் பண்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. 2ஆம் ஷா ஆலமே என்ன பண்ணுவார்? அலகாபாத்தில் ஆங்கிலேயர்கிட்ட போய் சேர்ந்துக்குவார். 1761 மராத்தியர்கள் மறுபடியும் அவருக்கு டெல்லிக்கு அழைச்சிட்டு வந்து கோரா, அலகாபாத் இடம்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிப்பாங்க. சரிங்களா? 1772 திடீர்னு இந்த மாதவராவ் பேஷ்வா செத்து போயிடுவார். அவருக்கு வாரிசு இருக்காரு. அதனால 1772 அவரோட சகோதரர் நாராயண ராவ் என்ன பண்ணுவார்? பேஷ்வாவா பொறுப்பேற்பார். அடுத்த வருஷமே அவரையும் கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவரோட மகனான 2ஆம் மாதவராவை வந்து பார்த்தீங்கன்னா முடிசூட்டுவாங்க. அது பச்சை குழந்தையா இருக்கு. 40 நாள் தான் இருக்கும். ஸோ 2ஆம் மாதவராவுக்கு அப்புறம் ரகுநாத் ராவோட மகன் 2ஆம் பாஜிராவ் பதவியேற்பார். பேஷ்வா அவர் தான் கடைசி பேஷ்வா. ஸோ இது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாதவராவோட வேலை. சிறந்த பேஷ்வாவா இருப்பாரு. டெல்லி மீட்பாரு. டெல்லியில ஷா ஆலத்திட்ட இருந்து 2 பகுதியில் வாங்குவாரு. ஹைதர் அலி தோக்கடிப்பாங்க. ஹைதர் அலிட்ட மறுபடியும் உடன்படிக்கப்படுவாங்க. எல்லாமே பண்ணி திடீர்னு செத்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து வருவாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் திறமை இல்லாதவெல்லாம் இருப்பாங்க. இங்க பாருங்க, கடைசி பேஷ்வா யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 2ஆம் பாஜிராவ். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம 3 முக்கியமான போர் பார்க்க போறோம். இது ஒரு தனி சாப்டர். 1775 1782 வரைக்கும் 1வது மராத்திய போர், 2வது மராத்திய போர், 3வது மராத்திய போர், 3 போரும் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்திருக்கும். சரிங்களா? நானா பட்னாவிஸ்
இவரு அங்க அரசரா இருக்காரு. அவரோட ஆட்சியில மாதவராய் நாராயண் பேஷ்வா சிறுவனாக இருந்திருக்காரு. சரிங்களா? மாதவராவோட மாமா வந்து பாத்தீங்கன்னா ரகுநாத் ராதவ். இவருல இங்க இருக்காரு பாருங்க. இவரெல்லாம் பானிபட் போர்ல முன்னாடி பிரச்சனை இருந்தவர். சரிங்களா? ஸோ ரகுநாத் ராதவ் வந்து பாத்தீங்கன்னா இவர் சின்ன பையனா இருக்கனால அதிகாரத்தை கைப்பற்றுவார். அதிகாரத்தை கைப்பற்றி சால்செட்டு, பேசின் இந்த பகுதிகளில் பம்பாயிலிருந்து நிர்வாகம் ஆதரவாக இருந்துச்சுன்னா ஆங்கிலேயர் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மராத்தியர்கள் சால்செட் தானாய பகுதிகளை ஆங்கிலேயருக்கு கொடுக்குற மாதிரி ஆகிப்போடும். காரணம் என்னன்னா இங்கே சிந்தியாவோட பிரச்சனை. ஸோ 1788 சால்பை உடன்படிக்கை. ஸோ ஃபர்ஸ்ட் மராத்திய போரோட உடன்படிக்கை எதுனா சால்பை உடன்படிக்கை. இதெல்லாம் விட்டுருங்க, இந்த மேட்டர்லாம் விட்டுருங்க, சும்மா கேட்டு வச்சுங்க. முதலாம் ஆங்கிலேய மராத்தியோட டேட்டு பார்த்துங்க, அதில் என்ன உடன்படிக்கை போட்டு முடிச்சாங்கன்னு பாருங்க. அதோட இவங்களுக்கு என்ன பகுதிகள் கிடைச்சிச்சு அப்படின்னா ஆங்கிலேயருக்கு சால்செட் தானே. 1782 ரகுநாத் ராதவுக்கு கட்டாயமாக ஓய்வு கொடுத்துரும். 20 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் கம்பெனிக்கும் மராத்தியருக்கும் பெரிய பிரச்சனை நடக்காது. ஏன்னா சால்பை உடன்படிக்கைனால. சரிங்களா? நானா பட்னாவி செத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சத்ரபதி அந்த ராஜ ஆட்சியில் இருக்கார். அவர் செத்ததுக்கு அப்புறம் அவரோட சொத்துக்கள் சிதறல். ரகுநாத்தோட ராவோட மகன் இரண்டாம் பாஜிராவ் என்ன பண்ணுவார், பேஷ்வா பதவியிலேருந்து இறக்கிடுவாங்க. இரண்டாம் பாஜிராவுக்கு வேற வழி இல்லாமல் ஆங்கிலேயிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி ஆகி போயிடும். அப்போ தான் வெல்லஸ்லி இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், நீ சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு துணைப்படை திட்டத்தை நீ ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுவார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசின் உடன்படிக்கை. ஸோ இரண்டாம் மராத்திய போரோட உடன்படிக்கை என்னது, பேசின் ஒப்பந்தம். முதலாம் ஆங்கிலேய மராத்திய போரின் ஒப்பந்தம் எதுனா சால்பை உடன்படிக்கை. ஸோ பேசின் ஒப்பந்தத்து பிரகாரம் இவர் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கணும். அதோட வருஷம் 26 லட்சம் வரி கொடுக்கக்கூடிய பகுதியை கொடுத்துடணும். இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டதுனால இவருக்கு ரொம்ப பிரச்சனையாக போயிடும். என்னடா இவ்வளோ ஒரு கேவலமான ஒப்பந்தம் நம்ம மேலே திணிக்கிறாங்கன்னு சொல்லி மறுபடியும் போர் வந்துடும். ஸோ இந்த இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போரில் ஆங்கிலேயர்கள் மராத்தியர்களை முக்கியமான தலைவர்களும் தளபதியும் மிச்சமீதி இருந்தவங்களையும் கொன்றுவாங்க. வேற வழி இல்லாமல் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்குவாங்க. இதன் மூலமாக வருவாய் நிர்வாகம் பண்ணக்கூடிய அகமது நகர், புரோச்சே, தோவாப் மலைப்பகுதிகள் இது எல்லாத்துலேயும் பண்ணிடுவாங்க. முதல்ல ஒப்பந்தம் போடுவாங்க, அந்த ஒப்பந்தத்தை செட் ஆகாது, போர் நடக்கும். போரில் மராத்தியரை முடிச்சு விட்டுருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாமல் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் துணைப்படை திட்டத்தை எடுத்துக்குவார். ஸோ மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1717-18. சரிங்களா? ஸோ கெய்க்வாட்டு அவரோட முதன்மை அமைச்சரான கங்கா சாத்திரி இவங்களை திரீம்பக்ரிஜி அப்படிங்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போடுவார். சரியா? இதனால இரண்டாம் பாஜிராவ் ஆங்கிலேயருக்கு எதிராக மாறிடுவாங்க. இங்க ஒப்பந்தத்து பிரகாரம் போயிட்டு இருக்கோம், இங்க ஒரு ஆளை போட்டுருவாங்க ஆங்கிலேயர்கள் ஒரு வேலை பண்ணி, அது பிரச்சனையாகி போயிடும். சரிங்களா? திரீம்பக்சிரி சிறையில் அடைச்சிடுவாருங்க. அதாவது பரோடாவோட ஆட்சியாளரையும் முதன்மை அமைச்சரையும் திரீம்பக்சிரி கொண்டு போடுவாங்க. கொல்ல சொன்னது பேஷ்வா. ஆனால் அந்த பரோடா ஆட்சியாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இதனால் மறுபடியும் ஆங்கிலேயருக்கும் மராத்தியருக்கும் பிரச்சனை நடக்கும். திரீம்பக்சியை பிடிச்சிட்டு வந்து சிறையில் போட்டுருவாங்க. சிறையிலிருந்து தப்பிச்சிருவார். சிறையிலேருந்து தப்பிச்சோன்னா இது மறுபடியும் ஒரு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக மராத்தியர் ஒரு கூட்டமைப்பு உருவாக்காங்க. இந்த கூட்டமைப்பில் சிந்தியா, போன்ஸ்லே, ஹோல்கர் அந்த பகுதிகளெலாம் இருக்கிறவங்கெல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணுவார். இதை கண்டுபிடிச்ச வெள்ளைக்காரங்க நீங்கள் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறன்னு ஒப்பந்தம் போட்டுட்டு இப்போ நீங்கள் அதை மீறிட்டீங்க, அதனால் பூனே ஒப்பந்தம் போடுறோம், பூனே ஒப்பந்தத்தின் பிரகாரம் பேஷ்வா பதவி தூக்குறோம் அப்படின்றாங்க. சரிங்களா? அதை தூக்குறன்னு மறுபடியும் போர் நடக்கும். அந்த போர் பிரகாரம் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க, பூனே ஒப்பந்தம். ஸோ அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பேஷ்வா முறையை ரத்து செய்வாங்க. ஸோ மூன்றாம் ஆங்கிலேய இதெல்லாம் விட்டுருங்க. மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போரின் ஒப்பந்தம் பூனே ஒப்பந்தம். சரிங்களா? இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபுல்லாக வருடாந்திர ஓய்வூதியம் மட்டும் கொடுத்துட்டு மராத்திய கீழே இருக்கிற மொத்த பகுதிகள்லையும் என்ன பண்ணுவாங்க, வரி வசூல் பண்ணுற உரிமையை வெள்ளைக்காரங்க வாங்கிக்குவாங்க.
ஸோ சிவாஜியோட வழித்தோன்றல அந்த பிரதாப் சிங்கை சதாராவில் ஒரு சின்ன அரசாங்கம் உருவாக்கியிருப்பார். முதலாம் பாஜிராவால் உருவாக்கப்பட்ட போன்ஸ்லே, கோல்கர், சிந்தியா இதெல்லாம் இருந்த மராட்டிய கூட்டமைப்பு பகுதி ஆங்கிலேயர்கள் கலைச்சி விட்டுருவாங்க. ஸோ பூனாவோட அரச பிரதிநிதியாக இருந்த எல்பின்ஸ்டோன் என்ன பண்ணுவார், பம்பாயின் ஆளுநராக மாறிடுவார். இதோட குழப்பமான பகுதிகள்லாம் முடிஞ்சு. இப்போ நாம் ஃபர்ஸ்ட் பார்த்தது சத்ரபதி சிவாஜியின் கீழ் நிர்வாகம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மராத்தியின் கீழே நிர்வாகம். ஸோ பாலாஜி விஸ்வநாத் தான் ஃபர்ஸ்ட் பேஷ்வா. அவரோட புத்தி கூர்மை இருக்கும். அவரு தான் முழு நிர்வாகத்தையும் கட்டுப்படுத்துவார். சரிங்களா? மராத்தியர்களுடைய நிர்வாக மையமாக பூனாவில இருந்து செயல்படுவார் பேஷ்வா. இதுக்கு முன்னாடி சதாரா இருக்கும். ஸோ எல்லா மாவட்டத்தோட வரவு செலவு கணக்குகளையும் அவரு தான் பார்த்துக்குவார். எல்லா கிராமத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்க, வரவு செலவு கணக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. சிவிலு, இராணுவம், மத தலைவர்கள் எல்லாத்துக்குமே தனியான வரவு செலவுகளும் கையாளப்பட்டது. சரிங்களா? மாகாணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய மாகாணங்களை மாகாண ஆளுநர்கள் நிர்வகிப்பாங்க. அந்த மாகாண ஆளுநர்களின் பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர் சுபாஸ்தார்கள். ஸோ அந்த மண்டலங்கள்லாம் சுபாக்கள் அப்புறம் பிராந்தியங்களாக பிரிப்பாங்க. சரிங்களா? பிராந்துகள் அல்லது பிராந்தியங்கள். ஸோ அதை வந்து யார் பார்த்துக்குவாங்க, மாவட்டங்களில் மம்லதார், காமா விஸ்தார். சரிங்களா? மாவட்டத்தின் நிர்வாகத்தின் கணக்கு வழக்குகளை தேஷ்முக்கு, தேஷ்பாண்டே, அவங்களுக்கு கீழே மம்லாதார்கள், காமவிஸ்தார்கள். சரிங்களா? ஸோ பொது பணம் தவறாக கையாளுவதை தவிர்க்கிறதுக்காக மாம்தார்களை நியமிக்கும் போது அவங்ககிட்ட இருந்து ஒரு டெபாசிட்டா ஒரு பணத்தை வாங்கிக்குவாங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரசத். ஓகேப்பா, இந்த பகுதி நீ தான் நியமிக்க போற, இந்த வந்து இது மாதம் 30 லட்ச ரூபா கொடுக்கும். நீ என்ன பண்ண, ஒரு 2 மாதத்து பணத்தை முன்னாடியே கட்டிடு. கட்ட முடிஞ்சவனை தான் மாமலதாரா போடுவாங்க. மாமலர் தான் மாவட்ட நிர்வாகி. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் அலுவலகங்கள் இருந்துச்சு. ஊதியர்களுக்கெல்லாம் 10லேருந்து 11 மாதங்கள் ஊதியம் வழங்கியிருப்பாங்க. 2 மாதம் கொடுக்க மாட்டாங்க. கிராம நிர்வாக அதிகாரிகள் கவனிச்சுக்குவாங்க. அவரோட பேர் பட்டேல். அவருக்கு உதவியாக குல்கர்னி. இதை மட்டும் நான் வச்சுங்க. அவங்களுக்கு ஊதியம் தராது மத்திய அரசு, கிராமத்துலேருந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? மரபு வழி கிடையாது. ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் தகுதி திறமையில் இன்னொரு பட்டேலை நியமிப்பாங்க. ஸோ நகர நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவாள் அப்படின்னு. ஸோ நகர நிர்வாகத்தோட சிவில் கணக்கு வழக்குகளை தீர்ப்பது, மாதார கணக்குகளை அரசுக்கு அனுப்புவது எல்லாமே யார், கொத்தவாள். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரியும் நீதிபதியாகவும் செயல்பட்டிருப்பார் நகர அளவில். ஸோ கிராமனா பட்டேலு. சரிங்களா? மாவட்டங்கள் அப்படின்னா மாம்தார், காமவிஸ்தார்கள். அவங்களுக்கு மேலே தான் தேஷ்முக்கு, தேஷ்பாண்டே. சரியா? ஸோ வருவாய் ஆதாரங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா நிலவரி தான் ரொம்ப முக்கியமாக. ஸோ விவசாய உற்பத்தி பகுதிகளை பிரிச்சுக்குவாங்க. ஸோ நிலத்தோட உற்பத்தி திறன் சார்ந்து வரியை நியமனம் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே வரி உண்டு. ஸோ புள்ளி விவரங்கள் எடுத்து அதற்கேற்ற மாதிரி வருவாய் மதிப்பீடு செய்வாங்க. ஸோ கிராமத்தில் கிராம குடிகள் பூர்வீக குடிகளாக இருந்திருப்பாங்க. நிலம் அவங்களுக்காக தான் இருக்கும். அவங்க வசம் தான் காடு இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அவங்ககிட்ட இருந்து நிலத்தை பிரிக்க முடியாது. ஆனால் உரிமை அந்த புள்ளி விவரங்களை வச்சு யாரெல்லாம் இந்த காட்டு அந்த நிலத்தெல்லாம் வச்சுருக்காங்க அவங்ககிட்ட இருந்து வரி வாங்கிக்குவாங்க. மராத்தியில் வாங்கிய ரொம்ப முக்கியமான வரி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மற்றும் சர்தேஷ்முகி. சவுத்துன்னு இருக்கு இல்லையா, அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 100% சவுத்து வரி வாங்குறாங்க. சரியா? அதாவது 100% வரியே இல்லை. அந்த சவுத்து ஒரு 100%னா அதில் 25% ராஜாவுக்கு போயிடும். மீதி 60% மராத்திய அதிகாரிகள், படைகளை பராமரிக்க இராணுவ தளபதிக்கு போயிடும். மொத்தம் 75. இங்க பாருங்க, பிராமணருக்கு 6%, வரி வசூல் செய்வருக்கு 3%, மொத்தம் 100 வந்துடும். சரிங்களா? ஸோ சுங்க வரி இருந்திருக்கு, கலால் வரி இருந்திருக்கு, வனப்பொருள் விற்பனை இருந்திருக்கு. அதன் மூலமாக இவங்க வருவாய் கிடைச்சிருக்கு. நாணயம் அடிக்கிறதுக்கு பொற்கொள்ளர்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. பணத்தை அச்சடிக்கிறதுக்கு உரிமை அவங்க அச்சடிச்சு கொடுப்பாங்க ஒரு கமிஷனுக்கு. அதுக்கப்புறம் நிறைய போலி நாணயங்கள் புழங்கினால மத்தியத்தில் எல்லா தனியார் நாணயம் அடிக்கும் தொழிற்சாலையும் மூடிட்டு ஒரு சென்ட்ரலைஸாக ஒன்று தொடர்ந்து இருப்பாங்க. எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1760 ஒரு மத்திய நாணய தொழிற்சாலை. சரிங்களா? வேறு வரிகளும் விதிக்கப்பட்டது. எந்தெந்த வரின்னு பாருங்க. தேஷ்முக்கு, தேஷ்பாண்டா இருந்தாங்களா, அவங்களுக்கும் வரி. கிராம மகர்கள் இருந்தாங்களா, மகர்கள் அப்படிங்கிறது இந்த போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி, அவங்களுக்கும் வரி. கிணற்று பாசனத்துக்கு வரி.
பிராமணர்கள் கீழே கிராம அதிகாரத்தை தவிர மற்றங்கிட்ட இருந்து வதிக்கப்பட்ட வரி, வீட்டு வரி, எடைக்கற்களுக்கு வரி, விதவைகள் மறுமணத்துக்கு வரி, மேய்ச்சலுக்கு வரி, மேய்ச்சலுக்கு கொண்டு போற ஆடு மாடு எரும மாடு அதுக்கு வரி, பூசணி விவசாயத்துக்கு வரி, வாரிசு உரிமை வரி, குதிரை விற்பனை செய்யறதுக்கு வரி, எல்லா வரியும் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம ஒரு வருட வருமானத்திற்கு ஏற்ப வருமான வரியும் வாங்கியிருக்காங்க. அந்த வரி பேர் வந்து பார்த்தீங்கன்னா குர்ஜாப்பட்டி அல்லது தஸ்திப்பட்டி. சரிங்களா? பணப்பத்திரங்களுக்கு 25% வரி வசூல் பண்ணியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் தவறா நடக்கிறாரு, கள்ள தொடர்பு வச்சிருக்காரு அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து வரி வாங்கியிருக்காங்க. இந்த எல்லா தீர்வைகளிலும் இருந்து பிராமணர்களுக்கு விலக்கு. ஸோ காவல்துறை கட்டமைப்பு, காவல்துறையா யார் இருந்திருக்காங்க? மகர்கள் இருந்திருக்காங்க. அவங்கள ஆயுதங்களை பயன்படுத்தி கட்டுப்படுத்துறதுக்கோசரம் ஒவ்வொரு ஊருக்கும் அரசு அனுப்பும். சரிங்களா? இந்த ஆயுதங்களாம் வந்து ஒரு ஊர்ல பிரச்சனை நடக்குன்னா ஆயுதப்படையை வச்சுக்கிட்டு ஒரு குரூப் வந்து இறங்கும். அந்த குரூப் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும். அந்த குரூப் வந்து வீட்டுக்கு அங்க போய் அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு அவங்ககிட்டையும் எக்ஸ்ட்ரா வரி வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கொத்தவாள் தான் பார்த்துக்குவார் இல்லையா நகரப்பகுதியில், அவருக்கு அவரோட வேலை என்னது? விலை கண்காணிக்கணும், சிவில் வழக்கை பார்க்கணும், மக்கள் தொகை கணக்கெடுக்கணும், அதே மாதிரி இதையும் பார்த்துக்கணும், ஒழுங்கு சட்டம் மற்றும் ஒழுங்கையும் பார்த்துக்கணும். சரியா? ஸோ நீதித்துறை அந்த அளவுக்கு முறைப்படுத்தப்பட்டதாக இல்லை, எல்லாமே பேச்சுவார்த்தை தான். பேச்சுவார்த்தை ஒப்புல அப்படின்னா பஞ்சாயத்துக்கு, பஞ்சாயத்தில் ஒத்துக்கல அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் பட்டேலுக்கு, பட்டேல்கிட்டையும் பிரச்சனை முடியல அப்படின்னா மம்லதார்கிட்ட. சரியா? ஸோ ஒரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சத்திரபதி இவங்க தலைமை பொறுப்பு, அவங்களுக்கு கீழே பேஷ்வா, பேஷ்வா கீழே ஆளுநர்கள் சுபாதார்கள், அவங்களுக்கு கீழே பட்டேல், அவங்களுக்கு கீழே அவங்க இன்னொரு பக்கம் மம்தார்கள். சரியா? தப்பு பண்ணி ஒத்துக்கலாம் சாட்டையில் அடிச்சு கொடூரமா அடிச்சு ஒத்துக்க வைப்பாங்க. இராணுவம்னு வந்து பார்த்தீங்கன்னா முகலாய இராணுவ அமைப்பு மாதிரி தான் காலாட்படை குதிரைப்படையெல்லாம் இருந்திருக்கு. படை வீரர்களுக்கு குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுத்துருவாங்க, குதிரைப்படைக்கு தான் முக்கியத்துவம். சரிங்களா? சிவாஜி ஒரு இராணுவ அமைப்பு வச்சிருந்தாரு, பேஷ்வாக்கள் வேற மாதிரி வச்சிருந்தாங்க. சிவாஜி மராத்திய பகுதிகளிலிருந்து தான் எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்பார், ஆனால் பேஷ்வாக்கள் நாட்டின் எல்லா பகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பாங்க. சிவாஜி பெரும்பாலும் மராத்தியர்ல தான் தேர்ந்தெடுப்பார், ஆனால் பேஷ்வாக்கள் அரேபியர்கள், அபினீஷியர்கள், ராஜபுத்திரர்கள், சீக்கியர்கள் எல்லாத்தையும் இராணுவத்தில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஆனால் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வாக்களோட படையில பழமையான இராணுவ தலைவர் தான் இருந்தாங்க. எதிரி தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அந்த பகுதியில் இருந்தாலும் அதிக அளவு உட்குழப்பங்கள் இருந்துச்சுன்றாங்க. அதாவது என்ன பண்றாங்க, பழைய தலைவர் தான் அப்படியே இருந்திருப்பாங்க, திடீர்னு எதிரி படையிலிருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்து தலைவனாக்கும் போது நிறைய குழப்பங்கள்லாம் வந்துச்சு. ஸோ குதிரைப்படை தான் மராத்திகளின் முக்கியமான ஒரு படை. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குதிரைப்படை வீரர்களை பணிக்கு அமர்த்துவாங்க. ஸோ அவங்களோட வைத்திருந்த குதிரையின் தரத்தை வச்சு அதை 3ஆக பிரிப்பாங்க. சரிங்களா? காலாட்படை ஆயுதப்படை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மராத்தியர்கள் குதிரைப்படையில் தான் ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ அதனால காலாட்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர் தவிர எல்லா பகுதிகளிலிருந்தும் ஆட்சேர்ப்பு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ காலாட்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியரோட அதிகமாக இருந்தது அரேபியர்கள், ரோஹித்கள், சிந்தியக்கள், சீக்கியர்கள். ஸோ குதிரைப்படையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஊதியமும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த காலாட்படையில் இந்திய கிறிஸ்தவர்களும் இருந்திருக்காங்க, ஆங்கிலேயர்களும் சில பேர் இருந்திருக்காங்க. ஸோ கப்பற்படைன்னு வரும்போது இந்த கப்பற்படை முதல்ல உருவாக்குனவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். இவர் தான் கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் பகுதிகளில் கப்பற்படை தளங்களை கட்டியிருக்காரு. சரியா? கப்பற்படை பெரிய அளவில் இப்போதான் தஞ்சாவூரோட மராத்தியர்களின் ஆட்சிக்கு வரும்.
ஸோ முதல்ல தஞ்சாவூர் நாயக்கர் காலத்தில் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலம் 1509 1529 நயங்கரா அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார். அதாவது நாயக்கர்கள் முறை. அதன் பிரகாரம் செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நாயக்கர்களின் நாயங்கராங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் நியமிச்சிருப்பாங்க. அவங்க தான் பாளையக்காரர்கள். ஸோ அதுக்கப்புறம் சோழர்கள்ட்ட இருந்து சோழ பகுதியில் இருந்ததை நாயக்கர்கள் பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பாண்டியர்கள் 1500 நாயக்கர்கிட்ட இருந்து மீட்பாங்க. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் வருவாப்புல மாலிக் கபூர் வந்து அதை இஸ்லாமியர்களை மதுரை சுல்தானியமா மாத்திருவாங்க. அதாவது முதல்ல சோழர்கிட்ட இருந்துச்சு தஞ்சாவூர், அதுக்கப்புறம் பாண்டியிட்ட வந்துச்சு, பாண்டியிட்ட இருந்து நாயக்கர்கிட்ட போயிருந்துச்சு, நாயக்கர்கிட்ட இருந்து சுல்தான்கள் மாலிக் கபூர்கிட்ட இருந்து கடைசியா யார்கிட்ட வரும், மராத்தியர்கிட்ட வரும். 1676 வெங்கோஜி என்ன பண்ணுவாரு, தஞ்சாவூரை கைப்பற்றி தஞ்சாவூர் மராத்திய ஆட்சியாளராக அறிவிச்சிருவாரு. அவருக்கு அப்புறம் சிவாஜியோட ஒண்ணு விட்ட சகோதரர் தான் வெங்கோஜி. சரிங்களா? ஆனா அவர் சிவாஜி பேச்சை கேட்கலன்னு 1677 வெங்கோஜியை வந்து படையெடுத்து தூக்கிவிட்டு அவரோட இன்னொரு கசின் பிரதரான சந்தாஜியை நியமிப்பார். ஆனா ஓடி போன வெங்கோஜி மறுபடியும் வந்து தஞ்சாவூரை கைப்பற்றுவார். தஞ்சாவூரை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவர் சாவர வரைக்கும் அவர் தான் ஆண்டிருப்பார். அவருக்கு அப்புறம் வெங்கோஜிக்கு அப்புறம் அவர் மகன் ஷாஜி வருவார். ஷாஜிக்கு அப்புறம் வாரிசு இல்லைனால அவரோட தம்பி முதலாம் சரபோஜி ஆட்சியாளராக வருவார். முதலாம் சரபோஜி 16 வருஷம் இருந்திருப்பார். அவருக்கு பின்னாடி துக்கோஜி, அவருக்கு அப்புறம் பிரதாப் சிங் அப்புறம் துல்ஜாஜிக்கு அப்புறம் இரண்டாம் சரபோஜி. சார் இவ்வளவு பேருக்கு இருக்கே, கஷ்டமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வெங்கோஜி தூக்கிட்டு சந்தாஜி தூக்கிட்டு மறுபடியும் வெங்கோஜிக்கு அப்புறம் ஷாஜிக்கு அப்புறம் முதலாம் சரபோஜிக்கு அப்புறம் பிரதாப் சிங்க்கு அப்புறம் துல்ஜாஜிக்கு அப்புறம் கடைசியா இரண்டாம் சரபோஜி தான் கடைசி மராத்திய போன்ஸ்லே வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போது இரண்டாம் சரபோஜியை பத்தி. இரண்டாம் சரபோஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். ஏன் அப்படின்னா தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய அரசர்களையே மிகச்சிறந்த அரசர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சரபோஜி தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்பயே ஆங்கில கல்வி கத்துக்கிட்டார். யார்கிட்ட இருந்தா பிட்ரிக் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிற சமய பரப்பாளர்கிட்ட இருந்து. ஸோ அவரோட நூலகம் வச்சிருக்காரு. அவர் நூலகத்துல எல்லா புத்தகங்களும் இருக்கு. இதுதான் சரஸ்வதி மகால், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2-3 திட்டம் இருந்துச்சு. ஒன்று, மராத்தி சமஸ்கிருத மொழிகளுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது ஆங்கிலம் வட்டார மொழிகள், சமஸ்கிருதம், தமிழ், ஹிந்தி இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நவீன பள்ளிக்கூடங்கள் அமைக்கிறது. இதுக்கோசம் தான் சரஸ்வதி மகால் அவர் கட்டினார். ஸோ இந்த அவரோட திட்டத்துக்கெல்லாம் சரஸ்வதி மகால் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஒரு அச்சகத்தை சரபோஜி நிறுவனம் அப்படின்னு பார்த்தாரு. சரிங்களா? ஸோ அது மூலமாக நிறைய புத்தகங்களை அடிக்கணும். அதே மாதிரி அரசவை மூலமாக நவீன பள்ளிகளை நிறுவி ஆங்கிலம் மற்றும் பிரதேச மொழிகளை பாடமாக கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு திட்டம். ஸோ அவர் காலத்தில் தான் தரங்கம்பாடி பரப்பக்குழுவை சேர்ந்த ஜான் அப்படிங்கிறவர் ஒரு மிஷினரி பள்ளியில் ஆரம்பிக்கிறார். அது மாதிரி நாமளும் ஒரு பள்ளி ஆரம்பிக்கணும் நினைக்கிறார். ஸோ அதுக்கு அவர் அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் யாரு, C.S. ஜான். ஸோ இதனால கல்வித்துறையில மிகப்பெரிய பரிசோதனைகள் எல்லாம் சரபோஜி மேற்கொள்றாரு. பாடத்திட்டத்தை மாற்றுறாரு, நவீன முறைகளை புகுத்துறாரு, உண்டி உரையுடை பள்ளிகளை அறிமுகம் செய்கிறார். 1812 ஆங்கிலேய அரசு சமர்ப்பித்த முக்கிய திட்டங்களில் தமிழ் ஆங்கில கல்வியில் இலவச பள்ளிகளை நடத்தணும் அப்படின்னு அரசுகிட்டே ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஸோ இவர் கோரிக்கை வச்ச சமயம்லாம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விங்கிறது எட்டாக்கனியாக இருந்தது. சரிங்களா? நிறைய பள்ளிகளை இவர் தஞ்சாவூர்ல நடத்திருக்காரு. சென்னை ஆளுநர் என்ன பண்றாரு, பொது பள்ளிகளை ஒரு யோசனை திட்டமா 1820 சொல்லியிருக்காரு. ஆனா 41 வரைக்கும் குழந்தைகளுக்கான நவீன பள்ளிகளை சென்னையில் ஏற்படுத்தவே இல்லை. ஆனா இரண்டாம் சரபோஜி என்ன பண்றாரு, இந்த சமய பரப்பு குழுவுக்கு முன்னோடியா 1803 கிறிஸ்துவர் அல்லாத குழந்தைகளின் கல்விக்காக உண்டு உறைவிட பள்ளிகளை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இவர் ஃபுல்லா கல்விதான். சரியா? நிறைய பாடசாலைகள் கல்லூரிகளுக்கு இவர் நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நன்கொடைகள் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி புதிய கல்வி முறைக்காக நவவித்யா அப்படிங்கிற முறையை அவர் நடத்திய கல்விக்கூடங்களில் பள்ளிகளில் அறிமுகப்படுத்தியிருக்காரு.
சரிங்களா. 1803ல் இவர் ஒரு அன்னச்சத்திரம் கட்டியிருக்காரு. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக்தம்பாள் சத்திரம். சரிங்களா. அந்த சத்திரத்தில் 1822ஆம் ஆண்டு வாக்கில் 2 வகுப்பறையில் காலை மாலை ஈவினிங் ஸ்கூலு மார்னிங் ஸ்கூலு 2 வச்சு 15 ஆசிரியர்களை கொடுத்து 466 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கிறிஸ்துவ பள்ளிகளையும் ஆதரிச்சிருக்காரு. சரியா. கல்விக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவத்திற்காக தன்வந்திரி மகால் அப்படிங்கிற ஒரு மூலிகை மருந்துகளை தயாரித்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை நடத்தியிருக்காரு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நோயாளிகளின் ஆவணங்களை பரிமாறுக்கும் முறை, பேஷண்ட் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுற முறையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர் அந்த நடத்திய தன்வந்திரி மகாலில் ஆயுர்வேதம், யுனானி, சித்தா அது எல்லாத்துக்குமான மூலிகையெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் செய்த ஆராய்ச்சிகளை 18 தொகுதிகள் கொண்ட ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தையும் உருவாக்கியிருக்காரு. அது எல்லாமே சிவாஜியோட சரபோஜியோட கைப்பட எழுதின ஓவியங்கள் மூலிகைகள் மூலமாக. சரிங்களா. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதாவது இவர்கிட்ட கல்வி கற்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர்களாக சென்னைக்கு எல்லா பக்கமும் ஆங்கில இருக்கையில் பெரிய அளவில் வேலை செஞ்சவங்களா இருப்பாங்க. சரிங்களா. ஸோ பாரம்பரிய இந்திய கலைகளான நடனம், இசையை ஆதரிப்பதிலும் சரபோஜி பெரிய அளவில் இருந்திருக்காரு. இவரே வந்து பார்த்தீங்கன்னா குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முக்தராஷ்யா அப்படிங்கிற புத்தகங்களை எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியம். குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முக்தரா ரக்ஷயா. சரிங்களா. வயலின், கிளாரினட்டை அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். மேற்கத்திய இசைமுறைகளான வயலின், கிளாரினட்டை அறிமுகப்படுத்திய இவர் தான். ஓவியத்தையும் பெரிய அளவில் வந்து பிரபலப்படுத்துகிற பணிகளை வந்து மேற்கொண்டிருக்காரு. அதே மாதிரி போட்டிகள் நிறைய நடத்தியிருக்காரு. தற்காப்பு கலைகள் நடத்தியிருக்காரு. தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை தன்னோட தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் திறந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஜூ. இவ்வளோ வேலை பார்த்தவரை 1832 மார்ச் 7 40 ஆண்டு காலம் ஆட்சி பின்னாடி செத்து போயிட்டார். அவர் செத்தப்ப 90,000 பேர் அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு வந்தாங்களாம். கிட்டத்தட்ட 1,00,000 பேர். நான் வச்சு பார்த்துங்க. ஸோ அவர் இறுதி ஊர்வலத்தில் இவ்வளவு மக்களை பார்த்தா ஒரு பிஷப்பு ஹீபர் அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காரு, முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவர் தவிர எவரிடமும் அந்த இளவரச தன்மையோட அலங்கரித்ததில்லைன்னு சொல்லியிருக்காரு. இதோட இந்த பாடம் முடியுது. சரிங்களா. ரொம்ப பெரிய பாடம், 1 மணி நேரத்துக்கு மேலே போச்சு. நிறைய சொதப்பும், வேற வழி இல்லை, பார்த்துங்க. சரியா. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.